மளிகை சாமான் லிஸ்ட்டு. இப்போ என்னென்ன மளிகை சாமான் வாங்கிட்டு வந்திருக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? வெளியில் போகும்போது ரூ. 20 ஜாமான்னு சொல்லிட்டு மொத்தமாக கடை போட்டிருந்தாங்க. அங்கேருந்து நம்ம ப்ராடக்ட்லாம் நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம். இந்த மாதிரி வாங்கும்போது நம்மளுக்கு வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் மிச்சம் பிடிக்கலாம் காசு. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கும் இதில் ப்ராடக்ட் குவான்டிட்டியும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இதில். அதனால எப்போவுமே இந்த மாதிரி பார்த்து வாங்குவேன் நான். ரூ. 20 ஜாமான் கடையில் வாங்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கிடைக்கும். அதனால இந்த மாதிரி சொல்லி வாங்கிக்கிறது. நம்மளாம் கொஞ்சம் மிடில் கிளாஸுங்கிறதுனால கொஞ்சம் பார்த்து தான் வாங்கி வச்சுக்கணும். அந்த மாதிரி இப்போ என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இது வந்து கொத்தரை வத்தல், இது வந்து பட்டை மிளகா. கடையில் 10 ரூபாய்க்கு கேட்டால் கொஞ்சமாக தான் தருவாங்க, இவ்வளவு தரமாட்டாங்க. இது வந்து உளுந்து. நம்ம கடுகு வந்து கடுகில் சேர்த்து இந்த மாதிரி தோல் உளுந்து போட்டு தாளிக்கும் போது நல்லாயிருக்கும். இது வந்து மணத்தக்காளி வத்தல். இது வந்து கடுகு. கடையில் 10 ரூபாய்க்கு வாங்கினா கொஞ்சமாக தான் இருக்கும், 20 ரூபாய்க்கு வாங்கினாலும் கொஞ்சமாக தான் இருக்குது. அதனால 20 ஜாமான் கடையில் வாங்கினா கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இது கடுகு. அப்புறம் இது வந்து கலர் வத்தல், இது பேட்டு வத்தல், இது வந்து மாங்காய் வத்தல், இது வந்து இது கறி வடகம். இது போட்டு குழம்புல போட்டு தாளிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அது எப்படி தாளிக்கிறது என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியலை. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ. அப்படியே நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. இது போல் வீடியோஸ் நிறைய வரும் இனிமேல்.